குமரகோணம் போயின்னு இருந்தோம். போகிற வழியில் ஏதோ ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டு ஸ்வீட் போண்டா வாங்கணும். சென்ட் தாமஸ் ஃபேமிலி ஹோட்டலில் நிறுத்தியிருக்கோம். ஸ்வீட் போண்டா பார்த்தோம், நிறுத்தினோம். முன்னாடி தான் வண்டி போட்டு வந்தோம். நல்லாயிருக்கும். இது 2வது முடித்தோம். ஆக்சுவலாக அந்த மல்லியூர்லேருந்து குமரகோணம் போயிட்டுருந்தோம். குமரகோணம் ஐலாண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம், சுற்றி பார்ப்போம் அப்படின்னு. நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எந்த ஊர் இது? ஊர் பேர் கேட்டதுக்கு கலியூரோ ஏதோ சொன்னார் இல்லை அவர். ஆக்சுவலாக ஸ்வீட் போண்டா பேர் கேட்டிருந்தோம். அது வந்து ஊர் பேர் சொன்னேன் ஃபஸ்ட்டு. கலியூர் தான் அங்கே சொன்னார். எப்படியும் நிற்க வச்சுருவோம், சாப்பிட்ருவோமா? கல்லறா அப்படின்னு ஒரு ஊர். வேறு என்ன இருக்குது கேளுங்க. அப்புறம் மீன் ஒன்று ஆர்டர் பண்ணோம். பாருங்க, ஏதோ சொன்னார். இது மீன் பேர் கேரா. அதுதான் சியர் ஃபிஷ் தான் இல்லை? அதான் சிங்கிள் இங்கே இது இருக்கு. சாப்பிட பிரியாணி மீன் குழம்பு இருக்கா? அதுக்கு மீன் குழம்பா? ஃபிஷ் மீல்ஸ் மாதிரி வாங்கி தரீங்களா? ஒரு மீல்ஸ் வாங்கிக்கோ. ஃபிஷ் மீல்ஸ் ஓகே சரி. கொஞ்சம் கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணி விட்டோம். இந்தாங்க சாப்பிடுங்க. என்னால் பிரியாணியாக சாப்பிட முடியாது. டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? அப்படியா? சொல்லுங்கள். வேறு மீன் கேளுங்க. இது போக வேறு மீன் நீங்களே கேளுங்க. புரிய மாட்டேங்கிறாங்க. என்னென்ன இருக்குது? பொரியல், அதுதான் மீன் குழம்பு, கேபேஜ் குழம்பு, இது மீன் குழம்பு, ஊறுகாய். அப்பளம் கேட்குறீங்க? சாம்பாரா? சாம்பாரா? மீன் குழம்பு வச்சுக்கோ. அப்புறம் வேறு மீன் கேட்டோம். சாப்பாடு கூட சாப்பிட மதி மீன் இருக்குது அப்படின்னாரு. ஐலா இருக்குது அப்படின்னாரு. டேஸ்ட் எது நல்லாயிருக்கும் நீங்களே கொடுங்க. மதி நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க. இது 2 பீஸ் 50 ரூபா. இது கேட்டு தான் வாங்கணும். சாப்பாடு கூட சாப்பிடுங்க. எல்லாருக்குமே இது 1000 நினைக்கிறேன். மீன் சேர்க்காம ப்ரைஸ் எல்லாம் பீஸாக வருமா? அதனால் வாங்கிட்டு ஏன் ஏதோ கல் மாதிரி இருக்கு. கல் மாதிரி இருக்கா? இல்லையா? இது ஏதோ வெஜ்ஜு குழம்பு போல. ஐலாவா? சரி. மதி இல்லையா? மதி ஏதோ சொன்னீங்களே, சின்னதா? இது நெத்திலி மீனா? சரி ஓகே. இதை கொடுத்துருக்காங்கப்பா. ஐலா மீன் தான் கொடுத்துருக்காரு. மத்தி வந்து ரொம்ப சின்னது இருக்கும்.
வேண்டாம் அப்படின்றத அவர். வீட்டில் அப்பா எடுத்துருக்காரு ஒரு தடவை. ஆஹா போதுமா இது உங்களுக்கு? நானே தான் சாப்பிட்டுருக்குறேன். போதும். மீன் குழம்பு பூண்டு பயங்கர காரம். சாம்பார் வேணுமா? வச்சு போட்டோம். உங்களுக்கு மீன் சொல்லட்டுமா இல்லை போதும்னு நினைக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன். மீன் குழம்புல இருக்க மீன் நல்லா இருக்கு. அதான் எறுக்கிறப்போ மிளகா போட்டுருவாங்க போல் பாகம். அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா. அந்த குழம்பு கொஞ்சம் வைங்க. சாம்பாருன்னாரு. போடு போதும். பருப்பு குழம்பு பருப்பும் வெண்டைக்காய் ஏன்னா இது பம்கின் நல்லாயிருக்கு. பருப்பு குழம்பும் மீன் முள்ளெல்லாம் கடிச்சு சாப்பிட்றோம். ஒன்றும் பெரிய முள் எடுத்து சிக்கிற போகுது. இன்னொன்று சொல்லுடா. போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தாண்டா இருக்குது. நல்லா இருக்கு. என்ன பொரியல் இது? ஆக்சுவலாக இந்த ஐலா மீன் நல்லா இருந்துச்சு. அதுவே இன்னொன்று சொல்லியிருக்கோம். நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. மசாலா கூட நல்லா இருக்குது. சின்ன மீன் நல்லா இருக்கு. மோர் கூட தொட்டுன்னு சாப்பிடுங்க. அவ்வளோதான் போதும். மோர் சாதத்தோட ஊறுகா, அந்த குட்டி மாங்காய், சின்ன மாங்காய். அழகாக சிப்ஸ் மாதிரி இருக்குது. எங்கேயும் நம்ம நெத்திலி இப்படி தான் நான் சிப்ஸ் மாதிரி சாப்பிட்டோம் முள்ளோடு சேர்த்து. ஒகேனக்கல் இந்தாப்பா சாப்பிட்டு. எனக்கு அந்த ஐலா மீனே நல்லா இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு சாப்பிட்டது எதுமோ அவ்வளோ இன்னும் ஃப்ளேவர் இல்லை. மீன் சாப்பாட்டுக்கு ஃப்ளேவரு இது நல்லா இருந்துச்சு. பில்லே 210 ரூபா தான். 60 ரூபா அப்போது இது சாப்பாடு.
அதாவது சாப்பாடு அன்லிமிட்டெட் தான், வச்சுக்கலாம். அன்லிமிட்டெட் மீல்ஸு. நம்மளால் அதுதான் ஸ்வீட் போண்டா சாப்பிட போய் லஞ்சே முடிச்சுட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, 1 மணி ஆல்ரெடி.